குறைஷி அவர்கள் வந்துட்டு குக் வித் கோமாளி ஷோவில் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடுவில் அந்த இஷ்யூவை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. இன்கேஸ் நானும் அவங்க தாங்க இருந்தேன், அதை பத்தி நானும் பேசணும், நான் பேசிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. சரி, ஓகே. அந்த இஷ்யூல அவர் யாரு பக்கம் நியாயம் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னது என்ன அப்படின்ற விஷயம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பேசலாமா? நீங்க பாத்துட்டு இருக்கிறது கழிக்கிற நியூஸ் என்ன தீபிகா. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்கா வந்துட்டு நம்ம மணிமேகலை வந்து ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிக்கெஸ்ட் டாபிக்கா இருக்கு. அவங்க எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லலாம், அது எப்படி அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எப்படி சொல்லலாம், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே சரியில்லை அப்படின்னு அந்த கார்பரேட் மேலேயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மணிமேகலை ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. சோ அங்க எங்க சுத்தி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் விஷயம் இதுதான். அண்ட் இப்போ குறைஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நானும் அந்த இன்சிடென்ட்ல இருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, திவ்யா துரைசாமி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து போக போறாங்க அந்த ஷோ விட்டு அப்படின்னும் போது பிரியங்காவை பத்தி ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயமா பேசினாங்க. ஸோ உடனே வந்துட்டு நீ என்ன பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்கேன், நானும் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஞானம் தெரிஞ்சவங்கன்ற மாதிரிலாம் பிரியங்கா வந்துட்டு திவ்யாவை பத்தி கொஞ்சம் பெருமையா பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆங்கரா இருக்கிற மணிமேகலை அண்ட் ரக்ஷன் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே நான் இவங்களை பத்தி கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படின்னு பெர்மிஷனுமே கேட்டிருக்காங்க. ஓகேக்கா அப்படின்னு சொல்லி ரக்ஷன் சொல்லியிருக்காரா. பட் மணிமேகலை அப்ப எந்த சிம்டமுமே காமிக்கல, கம்மு நின்று இருக்காங்க போல இருக்கு. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திவ்யாவை பத்தி நல்ல ஒரு பேச்செல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப லாங்கா போகவே மணிமேகலை வந்துட்டு போதும், நீங்க இதுக்கப்புறம் பேச வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நீங்க தான் ஆங்கரிங் இந்த பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஷோலன்ற மாதிரி ஒரு டாக் போது, நீங்க அதை இன்னும் நிரூபிச்சிடாதீங்க ப்ளீஸ், போதும், எங்களுடைய மெஜாரிட்டி இதுல குறையுதுன்ற மாதிரி ரொம்பவே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இல்ல நான் அவன் வந்து என்னை பத்தி பேசியிருக்கா, நான் பேசணும்ல அப்படின்னு பிரியங்கா சொன்னதாகவும், இல்ல நீங்க பேசுறது போதும், நிறுத்துங்க தயவு செஞ்சு போதும் அப்படின்னு மணிமேகலை அங்க இருந்த கேமராமேன்ல இருந்து, சின்ன பசங்க வேலை பார்க்கறவங்கல இருந்து, கோ ஆர்டிஸ்ட்ல இருந்து ஓவரால் எல்லாருமே இருக்கும் போதும் மணிமேகலை இப்படி பேசியிருக்காங்க போல. சோ அது எனக்கு ஹர்ட்டிங்கா இருந்தது. அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருந்தது அப்படின்றதுனால அந்த ஷோவை விட்டு வேகமா வெளில போயிட்டாங்களாம் பிரியங்கா. அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் டே வரும்போது ப்ரொடக்ஷன்ல போய் பிரியங்கா ஆல்ரெடி சொன்னது விஷயம் என்னன்னா, என்னை வந்து நேற்று ரொம்ப வந்து ஒரு மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஏதாவது பேசிட்டு தான் சமாதானம் படுத்துற மாதிரி ஒரு பேச்சு பேசிட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க ஷோவன் பிரியங்கா போயிட்டு கேட்டிருக்காங்க. இது காரணமா வந்து பிரியங்கா சொன்னதுனாலையும் ப்ரொடக்ஷன்ல இருந்தவங்களும் பார்த்ததுனால மணிமேகலை கிட்ட போயிட்டு ப்ளீஸ் நீங்க இதுக்கு வந்து நேத்து வந்து அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், ஸோ இன்னைக்கு நம்ம ஜாலியா பேசி நல்லா ஃபன் பண்ணலாம், நேத்து பேச வேணாம்னு சொன்னதுக்காக இன்னைக்கு நிறைய பேசி ஃபன் பண்ணலான்ற மாதிரி நீங்க அப்படியே வேற மாதிரி பேசி அவங்க அக்னாலேஜ்மெண்ட் பண்ற மாதிரி அப்படியே பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு நான் ஏன் பேசணும், நான் பேச மாட்டேன் அப்படின்னு செம்ம ஷார்ப்பா இவங்க இருக்க, என்ன பேசினா இந்த ஷோக்குள்ள நான் இருப்பேன் அப்படின்னு பிரியங்கா ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க, இதுதான் இந்த பிளாஸ்டிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு குறைஷி. ஸோ மோஸ்ட்லி இதுல யோசிச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம், அதாவது இந்த விஷயத்துல வந்து பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்டேபிளான விஷயம் இருக்கும்போது, பட் யோசிக்க வேண்டிய மாதிரி சொன்னது என்னன்னா, எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எனக்கும் இருக்கு, அங்க இருந்த ரக்ஷனுக்கும் இருக்கு, அதே மாதிரி முன்னாடி நிஷா வந்திருந்தாங்க ஒரு வாட்டி ஆங்கரிங் பண்ணும்போது, நான் வேணா அதை எடுத்துக்கிறேன் இந்த பிளேஸ்ன்னும் போது, போடி நான் எனக்கே இந்த கஷ்டப்பட்டு இந்த பிளேஸை வாங்கினேன், நீ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் ரொம்ப ஜாலியா தான் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு இடத்துல அவங்கள பத்தி நல்லா தான் பேசுவாங்க. நிறைய டைம் பிரியங்காக்க பேசும்போது சிரிச்சுட்டு தான் போனாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ அது மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. சோ இப்பவும் குறைஷிய கழுவி அந்த போஸ்ட் கீழே ஊத்திட்டு தான் இருக்காங்க. இது பிரியங்காவோட ஸ்கிரிப்ட் தானே, பிரியங்கா சொல்லி தானே பேசுறீங்க, பிரியங்காவுக்கு ஃபேவரிசம் தானே, நீங்கெல்லாம் வந்து பிரியங்கா சப்போர்ட், மக்கள் வந்து மணிமேகலை சப்போர்ட் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுக்காக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, குறைஷி சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயங்களுக்கு ஒரு பக்கம் ஃபேவரிசம் இருந்தாலும் ஒரு பக்கம் யோசிக்கிற மாதிரி இருந்தாலும் இது நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கான லிட்டில் பிட் தோணுது என்னன்னா, பிரியங்காவோடைய விஷயம் வந்து ஓரளவு கொஞ்சம் ஹைப்பா இருந்திருக்கோ, மணி எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம சேர்த்து வஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு ஒரே டைமா கக்கிட்டாங்களோன்ற ஒரு ஃபீல் இதுதான் நான் நினைக்கிறேன். அண்ட் பிளஸ் வந்துட்டு பிரியங்காவுக்கு கொஞ்சம் ஃபேவரிசமா ஒரு பேசுற மாதிரியும் தான் தோணுச்சு. சரி, ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்து மறைக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி அப் டு டேட் எல்லா நியூஸுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.